ICP Academy. CA, CMA, CS, CAT போன்ற அனைத்து விதமான ப்ரொஃபஷனல் கோர்ஸ்களும் இங்கு எளிமையான முறையில் கற்றுத்தரப்படும். எங்களிடம் 25 வருடத்துக்கு மேல் அனுபவம் உள்ள ஆசிரியர்களும் உள்ளனர். அது மட்டும் இல்லாமல் ஆடிட்டர்களாலும் பயிற்சி அளிக்கப்படுகிறது. எங்களிடம் பயின்ற மாணவர்கள் மாநில அளவில் தேர்ச்சி பெற்றுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த ப்ரொஃபஷனல் கோர்சஸோட கிளாஸஸ் பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் டைம், பார்ட் டைம், வீக்கெண்ட் கிளாஸஸ் அப்படின்னு பல விதமா இருக்கு. இதுல உங்களுக்கு எது கம்ஃபர்ட்டோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வெளியூரை சேர்ந்த மாணவர்கள் என்றால் கவலை வேண்டாம். எங்களிடம் ஹாஸ்டல் வசதியும் உண்டு. மேலும் ஃப்ரீ டெஸ்ட் பேட்சும் நடத்தப்படுகிறது. இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்சில் கலந்து கொண்ட அனைத்து மாணவர்களும் 100% தேர்ச்சி பெற்றுள்ளனர். அணுக வேண்டிய முகவரி நம்பர் 973 TELC சர்ச் காம்ப்ளெக்ஸ், டவுன் ஹால் பஸ் ஸ்டாண்ட், கோயம்புத்தூர் 641001. கான்டாக்ட் 9894795915. Next heading namo undue influence, section 16 Indian Contract Act of 1872. அது என்ன சொல்லுதுன்னா, undue influence அப்படிங்கிறது where it happens, where the relations subsisting between the parties are such that one of the parties is in a position to dominate the will of the other and he uses that position to obtain an unfair advantage over the other. அதாவது கான்ட்ராக்டில் இருக்கக்கூடிய ரெண்டு பார்ட்டிஸ்க்குள்ள ஒரு பார்ட்டிக்கு அதிகமான ஒரு செல்வாக்கு இருக்குது மற்றொருவர் மேலே. அந்த செல்வாக்கினுடைய ஒரு திறமையால் அல்லது செல்வாக்குனால மற்றொருவர் மேலே ஒரு ஆதிக்கத்தை செலுத்தி அதனால் ஒரு அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டாருன்னா அது அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ்னு சொல்கிறோம். இப்போ எக்ஸாம்பிள் 12 டெக்ஸ்ட் புக்கில் என்ன சொல்லுதுன்னா, ஏங்கிற ஒரு தந்தை பி ஒரு மைனர் அவருக்கு கொஞ்சம் பணம் கொடுத்துருக்காரு. ஆனால் பி மேஜர் ஆன பின்னால் அவருடைய தந்தைங்கிற செல்வாக்கு பேரண்டல் இன்ஃப்ளூயன்ஸ் அதை பயன்படுத்தி அந்த பி கிட்ட ஒரு பாண்டை அதிகமான ஒரு தொகைக்கு எழுதி வாங்கிக்கிறாரு. அப்போ இது ஏ அவருடைய அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸை பி மேலே காட்டுறாரு அப்படிங்கிறது நமக்கு புரியுது. அந்த அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறது அவருக்கு ஒரு சமுதாய செல்வாக்கு இருக்கிறதுனாலையோ அல்லது ஒரு அரசாங்க செல்வாக்கு இருக்கிறதுனாலையோ ஒரு பொருளாதார செல்வாக்கு இருக்கிறதுனாலையோ எதனால் வேணாலும் வரக்கூடியதாக இருக்கலாம். அப்படி எந்த விதத்துலையாவது அவர் அதை யூஸ் பண்ணி ஒருத்தர் அக்செப்ட் பண்ண வச்சுருந்தாருன்னா அது செல்லுபடி ஆகாதுங்கிறது தான் இந்த அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸுங்கிறது சொல்லுது. அப்போது இந்த ப்ரொவிஷனில் எசென்ஷியல் இன்க்ரீடியன்ஸாக நம்ம என்ன பார்க்குறோன்னா, ரெண்டு பார்ட்டிக்குள்ளே நடுவில் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் பார்க்குறோம். ஒரு ரெண்டு பேருக்கு இடையில் இருக்கக்கூடிய உறவு முறை அப்படிங்கிற செல்வாக்கு பயன்படுத்துது அப்படின்னா அந்த கான்ட்ராக்டும் செல்லுபடியாக ஆகாது. A person can be influenced by the other when a near relation between the two, அந்த ரெண்டு பேருக்குள்ளே ஒரு சொந்தம் அப்படிங்கிற ஒரு செல்வாக்கு இருந்ததுன்னா அதனால் பிரச்சனைகள், அதனால் இவர் ஒருத்தர் டாமினேட் பண்ணுறாருன்னா ஏற்படலாம் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் பொசிஷன் டு டாமினேட் த வில். A person is deemed to be the relation between the parties exists in such a manner that one of them is in a position to dominate the will of the other. அதாவது ஒரு ரெண்டு பேருக்குள்ள ஒருவர் மற்றொருவருடைய எண்ணங்களுக்கோ விருப்பங்களையோ டாமினேட் பண்ண முடியும் அப்படின்னா அந்த இடத்துலையும் அதை நம்ம பொசிஷன் டு டாமினேட் த வில்லுன்னு சொல்கிறோம். அப்போ அது எப்போ ஏற்படும் அப்படின்னா ரியல் அண்ட் அப்பேரண்ட் அத்தாரிட்டி. ஒரு பர்சன் ஹோல்ஸ் அ ரியல் அத்தாரிட்டி ஓவர் தி அதர். இப்போ ஒரு சர்வெண்ட் மேலே ஒரு முதலாளிக்கு இருக்கும், இல்லை ஒரு பேஷண்ட் மேலே ஒரு டாக்டருக்கு இருக்கும். இந்த ஒரு அத்தாரிட்டி இருக்கிற இடத்துல அவங்க உபயோகப்படுத்தினா அதை ரியல் அண்ட் அப்பேரண்ட் அத்தாரிட்டின்னு சொல்கிறோம், இல்லை டாமினேட் த வில்லுன்னு சொல்கிறோம். ஒரு ஃபாதர் சன் மேலே டாமினேட் பண்ணுவார்னா வில் ஆஃப் த சன், அந்த மகனுடைய எண்ணத்தை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடிஞ்சால், அவருடைய செல்வாக்குனால் மாற்றி அமைக்க முடிஞ்சால் அதையும் நம்ம பொசிஷன் டு டாமினேட் த வில்லுன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஃபிடியூஷரி ரிலேஷன்ஷிப். ஃபிடியூஷரின்னா ட்ரஸ்ட் அண்ட் கான்ஃபிடென்ஸ் அந்த ரெண்டு பார்ட்டிக்குள்ளே இருக்குது அந்த கான்ட்ராக்டில். அந்த மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது ஒரு சொலிசிட்டருக்கும் கிளையண்ட்டுக்கும் இருக்கலாம், ஒரு லாயருக்கும் கிளையண்ட்டுக்கும், ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு நடுவில், அல்லது கடன் கொடுத்தவருக்கும் வாங்கினவருக்குள்ள நடுவில் இருக்கலாம். இந்த உறவு முறையை வச்சு ஒருவருடைய எண்ணத்திற்கு இன்னொருவர் அவருடைய செல்வாக்கை பயன்படுத்துறது அப்படிங்கிற அர்த்தத்தில் இங்கே வருது. இப்போ ஒரு கிளையண்ட்டை ஒரு லாயர் அவருடைய ரிலேஷன்ஷிப்பை வச்சுக்கிட்டு டாமினேட் பண்ண முடியும்.
அதே மாதிரி ஒரு ஸ்பிரிச்சுவல் குரு, ஒரு ஆன்மீக குரு வந்து ஒரு டிவோட்டியை வந்து தனக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்க வைக்கிறாரு. அது வந்து ஒரு டிவோட்டிக்கு வந்து நான் உனக்கு ஒரு முக்தி கொடுக்குறேன், அதனால நீ எனக்கு இந்த கிஃப்ட்டை கொடு அப்படின்னு சொல்கிறாருன்னா, அந்த டிவோட்டியோட சம்மதம் வந்து இவருடைய குருங்கிற ஒரு செல்வாக்குனால் பெறப்பட்டது அப்படிங்கிறது நம்ம இங்கே புரிஞ்சுக்கிறோம். ஸோ இந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப் ஃபிடியூஷரி ரிலேஷன்ஷிப்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு மென்டல் டிஸ்ட்ரெஸ். ஒரு அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இன்னொரு நபர் மேலே எப்போ பண்ண முடியும் அப்படின்னா, அந்த மென்டல் கெப்பாசிட்டி ஆஃப் த பர்சன்ட் ஆர் பர்மனெண்ட்லி ஆர் டெம்பரவரிலி ஒரு ரீசனாக இருக்கலாம். பாடி டிஸ்ட்ரெஸ்ஸு அல்லது ஒரு மென்டல் இல்னஸ்ஸு அல்ல ஓல்டேஜ், இந்த மாதிரியான ஒரு காரணத்திற்காக ஒரு மனநிலையில் அவருக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை உண்டாக்கி அதன் வழியாக ஒரு அக்செப்டன்ஸ் பெறப்படலாம். அதுவும் வந்து டாமினேட் த வில் அப்படிங்கிறதும் அல்லது காஸ்ட் பை மென்டல் டிஸ்ட்ரெஸ்ன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு அன்கான்ஷியனபிள் பார்கெயின்ஸ். One party to a contract is in position to dominate the will of the other and the contract is apparently unfair, நியாயமற்றது. It is presumed by law that consent must have been obtained by undue influence. மணி பணப்பரிமாறுதலில் இல்லை கிஃப்ட் பரிமாறுதலில் பார்த்திங்கன்னா, ஒருத்தரை வந்து ஒரு தனக்கான செல்வாக்கை பயன்படுத்தி அவருக்கே கான்ஷியஸ் இல்லாமல், அவருடைய ஒரு விருப்பம் இல்லாமல் அதை வந்து ஒரு தகுதியற்ற முறையில் ஒரு கரெக்டான செயல்பாடு இல்லாமல் வாங்கினா அதுக்கு பேர் அன்ஃபேர் மெத்தட்ஸ்ன்னு சொல்கிறோம். அதுவும் ஏற்படக்கூடும் அப்படிங்கிறாரு. எக்ஸாம்பிள் 17 இது என்ன சொல்லுதுன்னா, ஏ பீயிங் இன் டெட் டு பி த மணி லெண்டர் ஆஃப் த வில்லேஜில் ஒரு கடன் கொடுக்குறவர் அவர்கிட்ட இருந்து வந்து ஒரு கடன் வாங்குறார் ஒருத்தர். Contracts a fresh loan on terms which appear to be unconscionable. It lies on B to prove that the contract was not induced by undue influence. அப்போது இந்த கடன் கொடுத்தவர் வந்து ஒரு புது பத்திரத்தை எழுதி வாங்குறாரு. அவருக்கு ஒரு அன்ஃபேர் மீன்ஸ் உபயோகப்படுத்தி ஒரு நியாயமற்ற முறையில். அப்போது அந்த கடன் கொடுத்தவர் தான் நியாயமற்ற முறையில் எழுதி வாங்கலைங்கிறத நிரூபித்தா மட்டும்தான் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டதாகும் சட்டத்தின் வழியாக. எக்ஸாம்பிள் 18, A applies to a banker for a loan at a time when there is stringency in the money market. The banker declines to make the loan except at an unusually high rate of interest. A accepts the loan on these terms. This is a transaction in the ordinary course of business and the contract is not induced by undue influences. இப்போ பேங்க்கில் வந்து ஒருத்தர் கடனுக்கு போகிறாரு. அப்போ பேங்கர் வந்து அப்போது ரொம்ப பணத்தட்டுப்பாடாக இருக்கக்கூடிய நிலைமையாக இருக்கிறதுனால பேங்கர் வந்து ஒரு லோன் கொடுக்கணுன்னா அதிகப்படியான வட்டி விகிதம் இருக்கிறதுனால தான் கொடுக்க முடியும், இல்லைன்னா கடன் கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறாரு. ஆனாலும் பரவாயில்ல, நான் அந்த அதிகப்படியான வட்டிக்கே அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அந்த கடன்காரர் அந்த கடனை வாங்கினார்னா இது வந்து அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸால் வாங்கப்பட்டதில்லை. ஆர்டினரி கோர்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் அந்த நிலைமையினால் அது வாங்கப்பட்டதே ஒழிய இதில் வந்து எந்த விதமான செல்வாக்கையும் பயன்படுத்தி வாங்கலைங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணுங்கிறது எக்ஸாம்பிள் 18 சொல்லுது. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன், தி ஆப்ஜெக்ட் மஸ்ட் பி டு டேக் அன்டியூ அட்வான்டேஜ். இதில் நோக்கம் இந்த மாதிரி ஒரு அன்ஃபேர் மீன்ஸ் அப்படின்னு சொன்னால் அதில் அதன் நோக்கம் வந்து அவருடைய ஒரு தகுதியினால் அவர் அந்த செல்வாக்கை பயன்படுத்தி தப்பான முறையில் அவரோட சம்மதம் இல்லாமல் அந்த சம்மதம் பெறப்பட்டிருக்கணும், அவரை கட்டாயப்படுத்தி அந்த சம்மதம் வாங்கப்பட்டிருக்கணும் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு சாராம்சமாக பார்க்கப்படுது. இப்போ எக்ஸாம்பிள் 19, as a teacher asks her daughter to get married to one of her brilliant students. Both the girl and the boy were smart, settled and intelligent. Here the teacher had a relation which he can influence on both of them. But as no undue advantage of such influence was taken, such contract of marriage is said to be made by free consent. இப்போ வந்து ஒரு ஆசிரியர் இருக்காங்க, அவருக்கு ஒரு டாட்டர் இருக்காங்க. அவர் வந்து தன்னுடைய மாணவரில் ஒருத்தர் ரொம்ப சிறந்த மாணவனை தேர்ந்தெடுத்து இந்த மகளை கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறாங்க. அந்த பெண்ணும் சரி அந்த மணமகனும் சரி அவங்க ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருக்காங்க, ஸ்மார்ட்டாக இருக்காங்க, நல்லா செட்டில் ஆகிருக்காங்க. இப்போ கல்யாணம் நடந்தால் அந்த கல்யாணம் வந்து அன்டியூ அட்வான்டேஜால் நடந்தது இல்லை, இவருடைய செல்வாக்கை பயன்படுத்தி வற்புறுத்தி நடத்தப்பட்டது அல்ல. இவருடைய கருத்து
அதில் வந்து அவங்க 2 பேரும் ஏற்றுக்கொண்டு அதை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறதுனால அது இட் இஸ் மேட் பை ஃப்ரீ கன்சென்ட் அப்படின்னு ஒத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு burden of proof. When a party to contract decides to avoid the contract on the ground of undue influence, he has to prove that the other party is in a position to dominate his will. The other party actually used his position to obtain his consent. Transaction is unfair or unconscionable. அதாவது இப்போ ஒரு பார்ட்டியில் ஒரு கான்ட்ராக்ட் வந்து அண்டு இன்ஃப்ளூயன்ஸால் தான் ஏற்படுத்தப்பட்டது, என்னுடைய சம்மதம் வந்து ஒரு வலுக்கட்டாயத்தின் பேரில் இவருடைய செல்வாக்கின் அடிப்படையில் தான் நடந்தது அப்படிங்கிறது அவர் சொல்ல விரும்பினா அவர் அதை நிரூபிக்கணும். எப்படி நிரூபிக்கணும்னா, தன்னுடைய விருப்பங்களை அந்த மற்றொரு நபர் வந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுற கூடிய ஒரு பொசிஷனில் இருக்கார், டாமினேட் பண்ணுறது ஒரு பொசிஷனில் இருக்காருங்கிறத ப்ரூவ் பண்ணும். இல்லைன்னா அவருடைய பதவியோ அவருடைய பொசிஷனையோ உபயோகப்படுத்தி தான் என்னுடைய ஒப்புதல் பெறப்பெற்றாருங்கிறத ப்ரூவ் பண்ணும். மூன்றாவதாக இது வந்து ஒரு நியாயமற்ற முறையில் நம்ம கிட்டேருந்து அக்செப்டன்ஸ் வாங்கினாங்க அப்படிங்கிறதும் ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்கும். இது ப்ரூவ் பண்ணால் மட்டும்தான் இந்த அன்டிசைரபிள் அப்படிங்கிறதோ அல்லது வந்து கான்ஷியனபிள்ங்கிறதோ அன்ஃபேர் மீன்ஸ்லேயோ அவர் வாங்கியிருந்தார் அப்படின்னு வந்தால் மட்டும்தான் இதை வந்து அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸில் வாங்கியிருக்காங்கங்கிறது நிரூபிக்கப்பட்டால் மட்டுமா அதை ஏற்றுக்கப்படியும். அப்போ எஃபெக்ட் ஆஃப் அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ், இதனுடைய எஃபெக்ட் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா செக்ஷன் 19A சொல்லுது, ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு கன்சென்ட் அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ்னால் வாங்கப்பட்டிருந்தால் அக்ரிமெண்ட் ஆஃப் த கான்ட்ராக்ட் இஸ் வாய்டபிள் அட் தி ஆப்ஷன் ஆஃப் த பார்ட்டி ஹூஸ் கன்சென்ட் வாஸ் ஸோ காஸ்ட். யாருடைய ஒப்புதல் வலுக்கட்டாயமாக பெறப்பட்டதோ அவர் வந்து அதை எப்போ வேணால் அதை தடுக்கிறதுக்கு அவருக்கு உரிமை இருக்குது. அதை வந்து நல்லிஃபை பண்ணுறதுக்கு, அதாவது இந்த கான்ட்ராக்டை முறிக்கிறதுக்கோ கான்ட்ராக்ட்லேருந்து பின்வாங்கிறதுக்கோ அவருக்கு உரிமை இருக்குது. Any such contract may be set aside either absolutely or if the party who has entitled to avoid it has received any benefit thereunder upon such terms and condition as the court may seem just. அதாவது இந்த மாதிரி ஒரு கான்ட்ராக்ட் இருந்தால் முழுதுமாக அந்த கோர்ட் வந்து அந்த கான்ட்ராக்டை தள்ளுபடி செய்யலாம். இல்லைன்னா அதனால் இவருக்கும் ஒரு நன்மை வந்திருக்கு, இந்த ஒப்புதல் அளித்தவருக்கும் ஒரு நன்மை வந்திருக்குன்னா அதை ஆராய்ந்து அதுக்குரிய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை கோர்ட் எப்படி ஃபீல் பண்ணுதோ அதுக்கேற்ற முறையில் அதை தள்ளுபடி செய்ய முடியும். இப்போ டெக்ஸ்டுவல் எக்ஸாம்பிள் 20 என்ன சொல்லுதுன்னா, மணி லெண்டர் அட்வான்சஸ் 1 lakh டு பி அன் அக்ரிகல்ச்சரிஸ்ட். ஒரு அக்ரிகல்ச்சரிஸ்ட்டுக்கு ஒரு கடன் கொடுக்குறவர் 1 லட்ச ரூபா கொடுக்குறாரு. By undue influence induces B to execute a bond of rupees 2 lakh with interest at 6% per month. ஆனால் கையெழுத்து போட்டுக்கிற பாண்டில் வந்து 2 லட்சம் இவர் கடன் வாங்கினதாகவும் அதுக்கு 6% மாதத்திற்கு வட்டி கொடுக்கறது மாதிரியும் எழுதுறாரு. அப்போ கோர்ட் மே செட் அசைட் the bond ordering B to repay 1 lakh with such interest as may seem just. அப்போ கோர்ட் இந்த கேஸை விசாரித்து அந்த பாண்டுக்கு 1 லட்சத்துக்கு இவர் எத்தனை இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணுமோ அதை கொடுத்து செட்டில் பண்ணணும் அப்படிங்கிறது தீர்ப்பாக கொடுக்க முடியும். அதுதான் இதனுடைய மீனிங். நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ராட், செக்ஷன் 17. டெஃபினேஷன் ஆஃப் ஃப்ராடுங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, எனி ஆஃப் த ஃபாலோயிங் ஆக்ட் கமிட்டட் பை எ பார்ட்டி ஆஃப் அ கான்ட்ராக்ட் ஆர் வித் ஹிஸ் கன்வியன்ஸ் ஆர் பை ஹிஸ் ஏஜென்ட் வித் அன் இன்டென்ட் டு டிசீவ் அனதர் பார்ட்டி தேர்டு ஆர் ஹிஸ் ஏஜென்ட் ஆர் டு இன்டியூஸ் ஹிம் டு என்டர் இன் டு த கான்ட்ராக்ட். ஃப்ராட் அப்படின்னா பொய். அப்போ அந்த ஃப்ராடு எதை சொல்லுது, எதை குறிக்குது அப்படின்னா, ஒரு நபர் அந்த கான்ட்ராக்டில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பார்ட்டி மற்றொரு பார்ட்டியோ அவருடைய ஏஜென்ட்டையோ இது சம்மதம் பெறுவதற்காக வேண்டி ஏமாற்றுதலுக்காக ஏதாவது ஆக்ஷன் செஞ்சுருந்தாலோ தெரிந்தே அது ஃப்ராடுன்னு சொல்கிறோம். அப்போ த சஜஷன் as a fact of that which is not true by one who does not believe it to be true. அதாவது அது உண்மைக்கு புறம்பானது, உண்மை அல்லன்னு நம்புறதுக்கு அந்த உரித்த காரணங்கள் இருக்கணும். ரெண்டாவது, தி ஆக்டிவ் கன்சீல்மெண்ட் ஆஃப் அ ஃபேக்ட் பை ஒன் ஹேவிங் நாலேஜ் ஆர் பிலீஃப் ஆஃப் த ஃபேக்ட். அந்த உண்மை என்னவோ அதுக்கு புறம்பானதாக இருக்குங்கிறத நிரூபிக்க வேண்டும். A promise made without any intention of performing it. ஒரு ப்ராமிஸ் அதை செயல்படுத்த
ஒரு இன்டென்ஷன் இல்லாமல் பண்ணது. நெக்ஸ்ட்டு எனி அதர் ஆக்ட் ஃபிட்டட் டு டிசீவ், ஏமாற்றுதலுக்காக செய்யப்பட்ட எந்த ஒரு செய்கையும். எனி சச் ஆக்ட் ஆர் omission as the law specifically declares to be fraudulent. அதாவது எந்த ஒரு செய்கையோ அல்லது சொல்லப்படாத ஒரு விஷயமோ சட்டம் அதை ஃப்ராடுன்னு டிக்ளேர் பண்ணுறது, இது எல்லாமே ஃப்ராடுக்குள்ளே அடங்கக்கூடியது. அப்போ ஃப்ராடுன்னா அதுக்கு எசென்ஷியல் எலிமெண்ட்ஸாக என்ன இருக்கணும்னா, அதில் ஒரு ரெப்ரசன்டேஷன் இருக்கணும், அது தப்பாக இருக்கணும், பொய்யாக இருக்கணும். சைலன்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஃப்ராடாக எடுப்போம், ஏன்னா ஆக்டிவ் கன்சில்மெண்ட் மே அமௌண்ட் டு ஃப்ராட். அப்போ சொல்லியிருந்தால் அது தப்பாகும்னு தெரிஞ்சு சொல்லாமல் இருக்கிறதும் ஃப்ராடு தான். வெதர் சைலன்ஸ் இஸ் ஃப்ராட் ஆர் நாட்டுங்கிறது செக்ஷன் 17 சொல்கிறாங்க. இப்போ செக்ஷன் 17 சைலன்ஸும் ஒரு ஃப்ராடு எப்போ சொல்கிறாங்கன்னா, இவருக்கு ஒரு டியூட்டி இருக்குது பேசுகிறதுக்கு, அப்போ பேசாமல் இருக்கிறாரு அப்படின்னா அது ஃப்ராடு. ஏ செல் பை ஆக்ஷன் டு பி அ ஹார்ஸ் விச் ஏ நோஸ் டு பி அன்சவுண்ட். ஏ ஒரு குதிரையை விற்கிறாரு ஏலத்தில், ஆனால் ஏக்கு நல்லா தெரியும் அது ஆரோக்கியமான குதிரை இல்லைன்னு. ஏ சேஸ் நத்திங் டு பி அபவுட் த அன்சவுண்ட்னஸ். திஸ் இஸ் நாட் ஃப்ராட் பை ஏ. அதாவது ஏவுடைய குதிரை ஏலத்தில் ஏ குதிரையை விற்கிறாரு, பிக்கு கொடுக்குறாரு. அப்போ ஆனால் ஏ எதுவும் சொல்கிறதில்ல அப்படின்னா இது ஏனால் செய்யப்பட்ட ஃப்ராடு இல்லைன்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் 22, இது பி இஸ் ஏஸ் டாட்டர். ஹியர் த ரிலேஷன் பிட்வீன் த பார்ட்டி would make it A's duty to tell B if the horse sounds sound. இதே அந்த வாங்குகிற நபர் இவருடைய மகளாக இருந்தால் இவருக்கு கடமை இருக்குது அதை சொல்கிறதுக்கு, இந்த குதிரை ஆரோக்கியம் இல்லைன்னு சொல்லி, அப்போ அது ஃப்ராடாக ஏற்றுக்கொள்ளப்படுது. அவருக்கு டியூட்டி இருக்குது அதை பேசணுன்னு, அப்போ பேசலைன்னா தப்பு. அவருக்கு டியூட்டி இல்லாதப்போ அவர் அதை பேச வேண்டியதில்லை. when silence is equal to speech, மௌனம் அப்படிங்கிறது பேச்சுக்கு சம்மதமாக இருந்தால் அந்த இடத்துல அது ஃப்ராடு. இஃப் யூ டூ நாட் டினை இட், ஐ ஷால் அஸ்யூம் தட் த ஹார்ஸ் இஸ் சவுண்ட். ஏ சேஸ் நத்திங். ஹியர் ஏஸ் சைலன்ஸ் இஸ் ஈக்குவலன் டு ஸ்பீச். இது போன எக்ஸாம்பிளில் ஒரு குதிரையை வாங்கக்கூடிய நபர், இந்த குதிரை ஆரோக்கியமானதா, நீங்கள் ஒன்றும் சொல்லலைன்னா அப்போ ஆரோக்கியமானது அப்படின்னு நான் எடுத்துக்குவேன் அப்படின்னு சொன்னால், இவர் ஒன்றும் பேசாமல் இருந்தால் அந்த இடத்துல இவர் ஃப்ராட் பண்ணுறாருன்னு தான் அர்த்தம். இவர் அமைதியாக இருக்கிறது ஃப்ராடு தான். The representation must be related to a fact. A is about to sell goods, says that goods cost him 50,000. This is a statement of act. But if he says the goods are worth rupees 50,000, it is a statement of opinion. A பொருளை விற்கிறாரு, அந்த பொருளுடைய விலை 50,000 அப்படின்னு சொல்கிறாருன்னா இது ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபேக்ட். இது ஒரு ஸ்டேட்மெண்ட், அது உண்மை அப்படின்னு. அதே இது 50,000 பெருமானமுள்ள ஒரு பொருள் அப்படின்னு சொன்னான்னா அது அவருடைய கருத்து தான். அதை நம்ம ஸ்டேட்மெண்ட்டுன்னு எடுத்துக்கக்கூடாதுன்னு சட்டம் சொல்லுது. The representation must be made before the conclusion of the contract with the intention to induce the other party to act upon it. அதாவது இவருடைய ஃப்ராட் அப்படிங்கிற செய்கை அக்செப்டன்ஸ் அந்த கான்ட்ராக்டுக்கு கொடுக்கறதுக்கு முன்னால் அவர் அக்செப்டன்ஸ் கொடுக்கறதுக்காக வேண்டி செயல்பட்டிருக்கணும். அப்படின்னா மட்டும்தான் அந்த ஃப்ராடுன்னு எடுத்துக்க முடியும். நெக்ஸ்ட்டு, the representation or statement should be made with the knowledge of its falsity or without belief in its truth or recklessly not caring whether it is true or false. அந்த சொல்கிற வார்த்தைகள் நல்லா அது பொய்ன்னு தெரிஞ்சு சொல்லியிருக்கணும், அல்லது அதனுடைய உண்மையை தெரியாமல் சொல்லியிருக்கணும், அல்லது அது உண்மையாக பொய்யாங்கிறதே அதை பற்றியே கேர் பண்ணாமல் சொல்லியிருக்கணும். அப்போன்னா அது ஃப்ராடு. லாஸ்ட் ஒன், தி அதர் பார்ட்டி மஸ்ட் பி இன்டியூஸ்ட் டு ஆக்ட் அப்பான் இட். இவர் சொல்கிற வார்த்தைகளோட செய்கையினால் அந்த அதர் பார்ட்டியை இவர் அக்செப்டன்ஸ் பண்ண வச்சுருந்துருக்கணும். அப்போன்னா அது ஃப்ராடு. ஒரு ஒரு கம்பெனியோட ஷேர்ஸை வாங்குறாரு, அவருடைய நம்பிக்கை அந்த ப்ராஸ்பெக்டஸ் மேலே தான். ஆனால் அந்த ப்ராஸ்பெக்டஸில் இருக்கக்கூடிய தகவல் பி, அந்த கம்பெனியோட டைரக்டர் பொய்யா கொடுத்துருக்காரு. பியை பற்றி கேள்விப்பட்டதே இல்லை அப்படின்னா அந்த கொடுத்தப்பட்ட தகவல் இவருக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. அது டேமேஜுக்காக ஒரு கேஸ் போட்டாருன்னு சொன்னால் அதில் இவரோட தப்பு எதுவுமே இல்லை, அந்த டைரக்டரோட பியோட தப்பு எதுவுமே இல்லை. ஏன்னா
பியை பற்றி ஏக்கு எதுவும் தெரியாது, அவருடைய வார்த்தைகளுக்கு இவர் ஒரு இது கொடுத்து மரியாதை கொடுத்தோ அல்லது அதை நம்பியோ இவர் போடலை அப்படிங்கிறது தீர்ப்பாகும். Next one is, other party must have relied upon the representation and must have been deceived. அந்த ஆப்போசிட் பார்ட்டி யார் இவர் பொய் சொன்னாருன்னு சொல்கிறாங்களோ அவர் அதை நம்பியிருந்திருக்கணும், அந்த நம்பிக்கையின் பேரில் அவங்க ஏமாந்துருக்கணும், அந்த நம்பிக்கையின் பேரில் தான் இவங்க அக்செப்டன்ஸ் கொடுத்துருந்துருக்கணும், அப்போனா தான் அது ஃப்ராடு. லாஸ்ட் ஒன், தி அதர் பார்ட்டி ஆக்டிங் ஆன் த ரெப்ரசன்டேஷன் மஸ்ட் ஹவ் கான்சிக்வெண்ட்லி சஃபர்ட் அ லாஸ். இதுக்கு யார் பொய் சொல்கிறாங்களோ அதுக்கு ஆப்போசிட் பார்ட்டி இவரை நம்பினதுனால அவருக்கு ஏதாவது ஒரு நட்டம் ஏற்பட்டிருக்கணும். அப்படின்னா மட்டும்தான் இதை ஃப்ராடுன்னு கோர்ட்டு ஒத்துக்கும். இதெல்லாம் நம்ம ஒரு எசென்ஷியல் ஆஃப் சைலன்ஸ் இஸ் அ ஃப்ராட் ஆர் நாட்டுன்னு பார்க்குறோம். நெக்ஸ்ட் ஆடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.